சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அது அப்போதைக்கு மாத்திரம் செலவழிச்சுனா போயிடும். பணம் வரும்போது மாசம் பிறந்தா சந்தோஷமா இருக்கும். சம்பளம் போட்டிருக்கிறாங்க, தாராளமா செலவு பண்ணலாம். எதை குறிக்கும் என்ன பண்ணல, கவலை இல்லை. வாடகை கட்டிடலாம், இது பண்ணிடலாம், கடை இஎம்ஐ அடிச்சிடலாம், ஒவ்வொன்றும் இது பண்ணலாம். அது என்ன ஆகும், அது ஒரு சந்தோஷம். அது ஆனால் அது 2 வாரம் இருக்கும் தாங்கும். சில பேருக்கு 2 வாரம் கூட தாங்காது, 7 நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாதம் முழுசு ஓட்டுறதுக்கு திண்டி அடிச்சுட்டு கூட ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டம் வந்துட்டாலே சந்தோஷம் போயிடும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்துக்கு ஒரு பணத்து விஷயத்துக்கு ஆனால் இப்படிக்கு நாட்களாக திருப்தி ஆகிறேன். என் ரட்சிப்பை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவரை நம்பி இருக்கும் போது, உன்னதமானவரை நம்பி இருக்கும் போது, அவருடைய நிலையிலே தங்கும் போது உங்களுடைய செலவை குறித்து பயம் இருக்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இந்த செலவு இருக்கு, அந்த செலவு இருக்கு, இப்படி பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும். எல்லாருக்கும் மனநிலை என்னன்னா, எனக்கு காரியம் நிறைய இருக்குது, என் ஃபேமிலியை பார்த்துட்டு முடிய மாட்டேங்குது. அதனால இப்ப என்ன பண்ற, முதல்ல இந்தியெல்லாம் ஜென்ஸ் ஆம்பளைங்க தான் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. ஹார்ட் ஜாப்ஸ் எல்லாம், கஷ்டமான வேலைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, வீட்டு சூழ்நிலை இருக்கிறது என்ன பண்றாங்க, பெண்கள் என்ன பண்றாங்க, சேர்ந்து கஷ்டமான வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா சமாளிக்க முடியல, ஒரு ஆளுடைய சம்பளத்தை வச்சு சமாளிக்க முடியறது இல்லை. சந்தோஷமா குடும்பம் நடத்த முடிய மாட்டேங்குது. ஒரே சொல்லிட்டு இருக்கணும், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த செலவு இருக்கு, பார்த்து செலவு பண்ணுங்க, இது பண்ணுங்க, அரசியல் இதற்கு பிள்ளை இருக்கிறா, பொம்பளை பிள்ளை இருந்தா அது ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளை இருந்தா அது ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளைக்கு நகைக்கு சேர்த்து வைக்க, கல்யாணம் அது இப்போவே பிறந்ததுலேருந்தே சேர்த்து வைப்பாங்க. சில பேர் வயிற்றுல பிறந்ததே என்ன பண்ணுவாங்க, வயிற்றுல உருவான போது என்ன பண்ணுவாங்க, சேர்த்து போட்டு வைக்க ஆரம்பிச்சுவாங்க. வெளியே வர வந்துருக்கு. அது எப்பயோ இருக்குது, கல்யாணம் பண்றது எப்பயோ இருக்குது. அதுக்கு என்ன பண்றாங்க, முதல்ல சேர்த்து வைக்கிறாங்க. அது அந்த கான்செப்ட் எனக்கு புரியவே. நான் சொல்லுவேன், எங்க வீட்டிலே அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் பொம்பளை பிள்ளை இருக்குப்பா, பாசம் ஏன்னா எனக்கு எங்க எக்ஸாம்பிள் ஏதாவது பொம்பளை பிள்ளை இருக்குப்பா, அவங்க வீட்லயும் அப்படிதான், பொம்பளை பிள்ளை இருக்குப்பா, ஏதாவது சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நம்ம 2 கல்யாணம் எப்படி நடந்தது, சேர்த்து வச்சதுனால நடந்ததா? அது கல்யாணம் நடக்கும். அப்ப என்ன தேவை இருக்குதோ அந்த தேவை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பாக சந்திப்பார். அதனால பாஸ்டர் சொல்லிட்டு சேர்த்து வைக்க கூடாது, அப்ப ஆண்டவர் பார்த்துப்பாரு. அது உங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்காம இருக்கிறதோ உங்களுடைய இஷ்டம். ஆனா அதுவே உங்களுக்கு பாரமா அமைந்திருக்கிறார் தான் நான் சொல்லுவேன். புரியுதா சொல்லுவது? அறிவியல் அது சேர்த்து வைக்கணும் சொல்லிட்டு இப்ப இருக்கிற இன்பம் என்னவோ, இப்ப இருக்கிற சந்தோஷத்தை என்ன பண்றாங்க, இழந்து போறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களுடைய சந்தோஷத்திலே நிலைத்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு வாழ்க்கை மிஷின் போல மாறிடும். அப்போ ஆண்டோட சித்தம் என்ன என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டு சித்தம் நிதானித்து அறிய வேண்டும். அதை நிதானித்து அறிந்துட்டோம் என்று சொன்னா மிச்சக்கிற காரியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிறகு இவைகளெல்லாம் கூட கொடுக்கணும். எப்போ முதலாவது ஆதித்யம் அப்படி நீதியும்
தேடும் போது அந்த பிறகு இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? பயந்துட்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கடன் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, கடன் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. வாய் வர மாட்டேங்குது. தேவன் பார்வைக்கு கடன் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது 10 லட்சமோ 15 லட்சமோ, சில பேருக்கு 2 லட்சமே பெருசா இருக்குது, 2-3 லட்சமே பெருசா இருக்குது. அது 2-3 லட்சமே அது பெருசா இருக்குது. கடன் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுக்குள்ள தேவையான சந்திப்பா மாதம் முழுவதும் என்ன சந்தோஷமா ஆர்டர் வச்சுப்பாரு. அந்த ஒரு இதுல நம்ம இருக்கிறோம். உங்கள் சந்தோஷத்தை இழந்து போகாதீங்க. வீட்டுக்குள்ள காரியம் இருக்கதான் செய்யும், கடன் எல்லாம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் கொடுத்துதான் ஆகும். ஆனா அதை நினைச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னா நம்ம அனுதினம் வாழ்ற வாழ்க்கை நரகமா இருக்கும். கடன் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கல, நிறைய இருக்கல. எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. கர்த்தருக்குள்ளாலே எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. உங்கள் சந்தோஷத்தை அவரை உங்களுக்கு எடுத்து போடல. நம்மளே தான் என்ன பண்றோம்? இறக்கி வச்சிருக்கோம். நம்ம சந்தோஷத்தை கீழே பாரத்தை இறக்கி வைக்கணும்னா பாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை என்ன பண்றோம்? இறக்கி கீழே வச்சிடறோம். குறை சொல்லிட்டு இருக்கிறோம், புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ குறையெல்லாம் நீங்கணும்னா என்ன பண்ணணும்? சந்தோஷம் நிலைத்திருக்கணும்னா 2வது காரியம் பண்ணணும். நீங்க என்னது? ஜெபம் பண்ணணும். இடைவிடாம ஜெபம் பண்ணணும். கேப்பே இல்லாம ஜெபம் பண்ணணும். அப்பனா இடைவிடாம ஜெபம் பண்ணா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணணுமா? அது ஒரு கேள்வி வரும். பண்ணலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணலாம். நமக்கு 24 மணி நேரமா வேலை பார்க்குறீங்க நீங்க இல்ல? 24 மணி நேரம் நீங்க பிஸியா இல்லையே. நிறைய இடத்துல சும்மா தானே இருக்கீங்க. அது சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம்? ஆண்டு சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டு நேரத்தை கொடுக்கலாம். 2வது 3வது ஒன்னோடு ஒன்று ஒட்டி போவோம். ஸ்தோத்திரம் செய்யுது. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்க. நல்லா இருந்தா ஸ்தோத்திரம் செய்யுங்க, நல்லா இல்லைன்னாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. புலம்பாதீங்க. இப்படி இருக்குதே, என் நிலைமை இப்படி இருக்குதுன்னு புலம்பணும் என்று சொன்னா புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும். ஆண்டவரே இப்படியாவது வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே போடாம போய் நன்றி. இதை கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரிட்ஜு கீழே எல்லாம் பாருங்க, பிரிட்ஜோட பைப்ல இது துணியை கட்டி குழந்தை அதுல போட்டு இருக்கிறாங்க. கோயம்பேட்டு பிரிட்ஜுக்கிட்ட நாங்கள் நெருங்கி நான் போகும்போது அதை பார்த்து மன கஷ்டம், மனம் பயங்கரம் உடஞ்சி போகும். பார்க்க முடியாது. துணி இல்லாம பிள்ளைய விட்டுருப்பாங்க, போட்டு நொத்துவாங்க பிள்ளைய. எதுக்கு அடிக்கிறது தெரியாது. வாழ்க்கை எப்படி போகும் நம்மளுக்கு தெரியாது. நிலை இல்லாத வாழ்க்கை. அவர் நம்பி இல்லை. அவர் யாருக்கு அவங்களுக்கெல்லாம் தேவ கத்தி போய் சேரல, அவங்க ஏற்றுக்கொள்ளல. உங்கள் மனம் மாறுதனால நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். மனம் மாறணும், முழுமையா மாறணும். கிறிஸ்தவம் என்பது மனம் மாற்றம் இல்லை, மனமாற்றம். இல்லையா? கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவனா இருக்கிறான். அவன் மனம் மாறுதே ஒழிய அவன் மதம் மாறவே இல்லை. நம்ம மதத்தை போதிக்கிறதில்ல. அவன் வாழ்க்கை மாறணும்னா அவன் மனம் மாறணும், அவன் என்ன மாறணும். அவன் நம்பிக்கை யார் மேல இருக்கிறதுனா ஆண்டவர் மேல இருக்கிறோம். அதுக்கு எப்படி அவனுக்கு தெரியணும்? சொன்னாதான் தெரியும். நம்ம தெரு ஊழியெல்லாம் செய்யறோம், எல்லாம் பண்ணுறோம், அதுவும் ஊழியம் தான். இல்லாத கொடுக்கறதும் ஊழியம் தான். நமக்கு நிறைய துணிகள் எல்லாம் வேஸ்டா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்?
திருப்பி அதை கிளீன வரைக்கும் போடுவோம். போடலான சில பேர் போடலனாலும் துணி என்ன பண்ணுவாங்க, உள்ள அடியில் வச்சுக்கிப்பாங்க, போட மாட்டாங்க, சும்மா தான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு 2 துணி இருந்தா அந்த ஒண்ணு என்ன பண்ண இல்லாதவங்களுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்கு நீங்க பயன்படுத்தாத எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் நம்ம சபையில ஒரு நாள் ஒரு டைம் வச்சு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு பயன்படும்ல. எவ்வளோ வேஸ்ட் பண்றோம், எவ்வளோ காரியங்கள் நம்ம பண்ணணும். ஃபுட்டு பண்ணலாம், இதெல்லாம் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணலாம். இதெல்லாம் ஊழியமா, இதெல்லாம் பண்ணணும். நான் பண்ணிட்டு இருக்கேன். வருஷம் தோறும் என்ன பண்ணுவேன், இதான் வரும். நான் அப்படியே ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், என்னோட ட்ரெஸ்ல எது பழசோ ஃபுல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்ல போட்டு கொடுத்துருவேன். நீங்க யூஸ் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண கொடுங்க, கொடுத்துருவேன். நான் நிறைய பேருக்கு தேவை இருக்குதுங்க. தேவை எப்படி பூர்த்தி செய்யணும் தெரியல. அவங்க குடும்பத்தை வாழ்வாதாரத்தை எப்படி மாற்றணும்னு தெரியாத சுச்சுவேஷன் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதனால நீங்க எப்படி இருக்கிறீங்க, அளவுக்காக இருக்கிறீங்க. நன்றி உள்ளவர்களா இருங்க. எப்பொழுது ஸ்தோத்திரம் செய்கிறவர்களா இருங்க. நீங்கள் இருக்கிற நிலையில கூட இல்லாத அளவுக்கு இருக்கிறார் நிறைய பேர். அப்போ முழுமையான நம்பிக்கை அவர் மேல இருக்க வேண்டும். ஆண்டோட சித்தத்தை முழுமையாய் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். செய்கிறது மாத்திரம் இல்ல, அறிகிறது மாத்திரம் இல்ல, நம்ம புரிஞ்சிச்சுன்னா, ஆண்டோட சித்தத்தை புரிஞ்சிச்சுன்னா அதை என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செய்யணும். doing God's will அப்படின்னா முழுமையான பாதி செய்யறது இல்லை. இப்ப பாதி செஞ்சுட்டு அப்புறம் செய்யறது இல்லை, அப்புறம் நேரம் கிடைக்கும் போது செய்யறது. செஞ்சா முழுசா செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சித்தம் என்று நிதானித்து அறிந்தால், அதை புரிந்து கொண்டால் என்ன பண்ணணும், அதை செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டு அப்படியே விட்டு விடக்கூடாது, பாதியில் நிறுத்தி விடக்கூடாது. முழுசா கம்ப்ளீட் பண்ணணும். முழுசா கம்ப்ளீட் பண்ணவில்லை என்று சொன்னா அது என்ன கீழ்ப்படியாமை ஆயிடும். நான் என்ன சொல்றேன், நான் இவரு முழுசா இதெல்லாம் பண்ண சொன்னேனே, ஏன் இதை பண்ணல, என்ன பண்ணாரு கேட்பா, கணக்கு கேட்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கேட்டுட்டே இருப்பாரு. நம் வாழ்க்கை தரம் மாற வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் சித்தத்தை முழுமையாய் செய்கிறவரா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103 அதிகாரத்துல 20 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 103:20. என்னமா செஞ்சு வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியமானே அவருடைய தூதரை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. திருப்பி வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியமான்களாகிய அவருடைய தூதர்களே அவருடைய ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு முதல்ல என்ன பண்ணணும், கேட்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அதன்படி செய்யணும். வசனத்தின்படி என்ன பண்ணணும், செய்ய வேணும். கேட்கிறவங்க கேட்டு வந்து விட்டுற கூடாது. வார்த்தையின்படி வசனத்தின்படி என்ன பண்ணணும், செய்கிறவர்களா இருக்கணும். தூதர்கள் என்று சொல்லும் போது அங்க மேல இருக்க தூதர்கள் இல்ல, உங்களா சொல்ற ஆண்டோட வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் அவருடைய தூதரா இருக்கிறாங்க. சொல்லபடி அப்படியே செய்யறவங்க. ஹலோ, தூதர்கள் என்று சொல்லும்போது நம்ம தெரியாத தூதர்கள் அதை பத்தி கிடையாது. நம்மளதான் இந்த இடத்துல தூதர்களா வச்சிருக்கிறாங்க. அவருடைய தூதனா வச்சிருக்காரு. தூதுவன் அது சொன்னதே செய்கிறவன், சொன்னபடி பேசுறவன். ஒரு ராஜா அனுப்புறான், தூதுவனை அனுப்புவான், முன்னாடி இருக்கலாம். எதுக்காக? தன்னுடைய வாயா இருந்து என்ன செய்வாருன்னு ராஜா என்ன சொன்னாரோ அதை போய் செஞ்சு முடிக்கிறவனா இருப்பான். அதே போல நம்ம என்ன பண்றாரு, அடுத்து மத்திய கடைசி அதிகாரத்துல நீங்க உள்ளாக இருந்து போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்.
பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர் என்ன பண்றாரு, சீஷராக்குங்க. தேவனுடைய உறவுக்குள்ளாலே நம்ம வந்தோம் என்று சொன்னார், அவர் உறவுக்குள்ளாலே வந்தோம் என்று சொன்னார், அவர் சித்தத்தை என்ன பண்ணுவோம், முழுமையாக செய்கிறவர்களா இருக்கணும். எப்போ வார்த்தைப்படி செய்யணும். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஒரு புள்ளி மாறாம செய்கிறவர்களா இருக்கணும். அவர்கள் தான் சௌரியவான்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முழுசா செஞ்சுட்டு இருக்கோமா? இது வரைக்கும் ஆண்டவர் சொன்னதால முழுமையா நம்ம பண்றோமா? யோசிச்சு பாருங்க. நான் கரெக்டா பண்றேன்ப்பா, ஒரு ஒரு புள்ளி மாறாம நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு வரேன்ப்பா, தைரியமா சொல்ல முடியுமா? என் லைஃப்ல ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ அதை நான் சரியா செஞ்சுட்டு வரேன். என் லைஃப்ல அவர் எப்படி நடத்த விரும்புறாரோ அதே மாதிரி நடத்திட்டு வரேன், சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. 1% ஆள் கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் கூட என்ன சொல்ல முடியாது. என்கிட்ட நிறைய ஃபிளாஸ் இருக்கு, என்கிட்ட நிறைய தப்பு இருக்குது. நானும் ஒரு பாவியான மனுஷனா தான் இருக்கேன். எனக்குள்ளேயும் பாவம் இருக்குது, என் சரீரத்துக்குள்ளால இருக்குது. என் சரீரம் பாவம் நிறைந்த சரீரமா இருக்குது. நம்ம யாரும் உத்தமம் கிடையாது. 100% பர்ஃபெக்டான ஆளு யாருமே கிடையாது. ஆனாலும் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யவில்லை என்று சொன்னா, அப்படியே இருந்தோம் சொன்னா கிறிஸ்தவனா இருக்கிறது வேஸ்ட். உலகத்தாலே சொல்ல முயற்சி திருமணையாகும் என்று சொல்லுங்க இல்லையா? முயற்சி செஞ்சாதான் எல்லா காரியங்களும் பண்ண முடியும், எல்லா காரியம் நடக்கும். எதுவுமே செய்யாம எல்லாம் நடக்கும் நினைச்சா முடியாது. ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அவர் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதுவரைக்கும் செய்யல, ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது யார் அவர் என்ன சொல்ல, அவர் என்ன சொல்ல வராரு, என்ன பேச வராரு, என்கிட்ட என்ன விரும்புகிறார் என்று தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிய மாட்டேங்குது. அதனால ஏன்னா அவரோட கனெக்ஷன்ல இல்ல, அந்த உறவுக்குள்ளால இல்லாதனால அவர் சித்தம் என்ன என்று நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால முழுமையா நம்மளால செய்ய முடியல, வாழ்க்கையில முழுமையாக முடிய மாட்டேங்குது. நான் என்ன எல்லாரும் சொல்லுவோம், உலகம் பார்க்கும் போதெல்லாம் ஃபெயிலியரா பார்க்குது. காரணம் என்ன? நம்ம ஒழுங்கா வாழ்க்கை நடத்த முடிய மாட்டேங்குது. உலகத்தின் பார்வையில ஃபெயிலியர். ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கறது இல்ல. நீங்க முழுமையா செய்யறனாலும் ஆண்டவர்களை கீழே தள்ளுறது அல்ல, டீக்ரேட் பண்றது இல்ல, என்கரேஜ் தான் பண்ணுவாரு. செய்ப்பா, நீ நல்லா பண்ணுப்பா, முடியுப்பா. இப்ப நீ பண்ண, இப்ப நீ தவற விட்டுருக்கலாம், இப்ப நீ ஏதாவது காரியத்துல விழுந்துருக்கலாம் கீழே. ஆனாலும் உன்ன கை பிடிச்சி நான் தூக்கி விடுறேன், என் கையை பிடிச்சிக்கோ, நான் நடத்தி கொண்டு போறேன். ஆண்டவர் தயாரா இருக்கிறாருங்க. நீங்க ரீச் பண்றது தயாரா இருக்கீங்களா? உங்க கையை நீட்ட தயாரா இருக்கீங்க? என்ன பிடிச்சுக்கோங்க, நான் வந்து தனியா இருந்தா நான் கீழே விழுந்துருவேன். இது சரியா டிபிக் பண்றதுக்கு பேதுருவும் என்ன பண்ண, பேதுருவும் அவங்க சீஷர் எல்லாரும் என்ன பண்ண, கடல்ல என்ன பண்ண, கப்பல்ல போறாங்க. புயல் காத்து அடிக்குது, புயல் காத்து அடிக்குது. இப்ப என்ன பண்ணாரு, ஆண்டவர் என்ன பண்ணாரு, கடலுக்கு நடந்து மாறாரு. கடலுக்கு நடந்து வரும்போது அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க, தத்தளிச்சுட்டு முழுகி போயிடுவோம், இன்னைக்கு அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு அவங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அதுல வேற எக்ஸ்ட்ரா வர உருவம் மாதிரி வருது. எல்லாரும் ஆவேசன்னு கதறாங்க, பயப்படாதீங்க, நான் தான் இயேசு சொன்ன உடனே பேருக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, நடந்து வரப்பா, நானும் நடந்து வரேன், நானும் அவர் போல நடந்து வரலாம், போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அது நீரா இருந்தா, அது நீரா இருந்தா நானும் உண்மை போல என்ன நடந்து வரணும் வா அப்படின்னு நடந்து போனான். அவரை பார்த்துக்கிட்டே நடந்து போனான், நடந்து போனான். முக்கால்வாசி தூரம் போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, திரும்பி அது வரைக்கும் நல்லா போயிடு, திரும்பி பார்த்த உடனே அந்த அலையை பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு மேலே பார்த்துட்டோன்னா என்ன பண்ணுச்சு, கீழே போக ஆரம்பிச்சிட்டேன், முழுங்க ஆரம்பிச்சாச்சு.
முழுசா விழுங்க விடல. அவன் கையை பிடிச்சி என்ன பண்ண தூக்கி வச்சான். விசுவாசம் உள்ளவனாய் முக்கால்வாசி தூரம் பாத்தியப்பா, பாதி தூரம் நல்லா பார்த்து வந்தியப்பா, ஏன் கிட்ட வந்த திரும்பி பாக்குற? சூழ்நிலையா திரும்பி பாக்குற? அல்ல அடிக்கலாம், ஆழமா இருக்கலாம், மோசமா இருக்கலாம், சிச்சுவேஷன் புயல் அடிக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், வாழ்க்கையில எப்படி வேணா இது வேணா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே போனா ஒண்ணுமே நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. முன்னாடி இருந்தது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்க லைஃப்ல முன்னாடி இருந்தது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்துட்டு நீங்க நடந்து போனீங்கன்னா அலையா எவ்வளவு பெரிய வாழ்க்கை அலைய போல வந்தாலும் சரி, ஆழமா இருந்தாலும் சரி, உங்களை எதுவுமே செய்யாது. அல்லேலூயா. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவரை பார்த்துட்டு போகும். அதான் ஆரம்பத்துல சொன்னேன், கடன் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பிரச்சனை இஎம்ஐ எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதுக்குள்ள தேவையை ஆண்டு சந்திப்பார். அல்லேலூயா. காலம் முழுவதும் கண்மணி போல பாதுகாப்பார், ஒரு குறை இல்லாமல் நடத்துவார். எனக்கு அது நான் என்னோட ஜபத்துல எப்பவும் அந்த வார்த்தை எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது குறை இல்லாமல் நடந்து காட்டுறேன். தேவை எல்லாம் சந்தி காட்டுறேன், நீர் வழி நடத்து காட்டுறேன். என்னோட ஜபத்துல எல்லா ஜபத்திலும் அது இருக்கும். ஏன்னா அது அவசியம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை, ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அவரை விட்டு விடாதீங்க, உங்க வாழ்க்கை குறை இல்லாமல் நடக்கும். அவரை பார்த்துட்டு பேஸ் பண்ணிட்டே போங்க, அவரை எதிர்பார்த்து போயிட்டே இருங்க. அவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:18. நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சந்தித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மானித்து அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி அந்த வழியாய் அனுப்பினார். அது யார் அனுப்பினாரு? சாமுவேல் யார் அனுப்பினாரு? சவுல் ராஜா அனுப்பினாரு. பண்ணு, செய், கொண்டு விடாத. இந்த ஸ்டோரி என்ன தெரியும்? அமெரிக்கையோட யுத்தம் பண்ணு, போ, செய், சொன்னதை செய், கண்டிப்பா செய். ஆனா ஒருத்தரையும் விடாத. ஆடு மாடுகளா இருக்கணும், பொம்பளைகள் யாராகட்டும், பிள்ளைகள் யாராகட்டும், யாரையும் விடாத, யாரையும் விடாத, எல்லாத்தையும் தும்சம் பண்ணு. ஏன்னா அமெரிக்கையர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம்ல பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை பலி கொடுப்பாங்க. அவங்க கடவுள், ஒரு கடவுள் இருக்கும், அது கை இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அதை நெருப்பு ஊட்டி அந்த சூட்டில் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய வச்சு பலி கொடுத்துருவாங்க. பிறந்த குழந்தை அந்த கடவுளுக்கு பலி கொடுத்துருவாங்க. அது அந்த குழந்தை சத்தம் போடாம இருக்கிறதுக்கு, அந்த சத்தத்தை கேட்காம இருக்குது, எப்படியா என்ன பண்ணுவாங்க, ட்ரம்ஸ் வேலத்தை என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. அவங்க தாய், அவங்க அம்மா, அந்த குழந்தையோட அம்மாவோட குழந்தையோட அலுவலக சத்தத்தை கேட்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடின்னு அடிப்பாங்க. எதுக்கு அது சொல்றாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க சந்ததி எல்லாம் சில ஊரில் அவங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இது மாதிரி என்ன பண்ண அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, வலி கொடுப்பாங்க. இது பொறுத்து பார்த்தேன், ஆண்டு தெரியல, இஸ்ரேல் வச்சு அவங்க நியாயம் தீர்த்தாங்க. அது நியாயம் தீர்க்கும்படியாக என்ன பண்ணாரு, சவுல் கிட்ட என்ன பண்ணாரு, ஒருத்தரை விடாத, சொல்லி பொறுத்து பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், வார்த்தை எடுத்து பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல, புதுசா வச்சுக்கோ. பிரியம் இல்லாமல் செய்யறாங்க, பயம் இல்ல, ஜட்ஜ்மெண்ட். நிறைய பேர் இதை வச்சு என்ன பண்றாங்க, அது எப்படி தேவன் அன்பா இருக்கிறான்னு சொல்றீங்க, இது எல்லாத்தையும் அடிச்சு போட்டீங்க. அன்பா தான் இருக்கிறாங்க, பாவம் செஞ்சா தண்டனை உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணும்போது பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா. இங்க சாமுவேல் தேவனோட வார்த்தை என்ன பண்ண சொல்லுகிறார் சவுலுக்கு. ஆனா சவுல் என்ன பண்ணாரு, முழுசா கேட்டாரா? ஆண்டவர் வார்த்தைப்படி சொன்னாரா? அதுபடி கேட்டாரா? பண்ணாரா? இல்ல. அது வரைக்கும் நல்லா இருந்தாரு, எல்லாம் முக்கியம், நல்லா ஆழ்வாங்க, நல்லா பண்ணாரு, ஆண்டுக்குள்ள பயங்கரமான காரியங்கள் செஞ்சாரு, எல்லாம் முக்கியம். ஆனா அதுக்கு ஆழ்வாங்க இருந்தார். அவங்களுக்கு பெண்களையோ சரி குழந்தைகளையோ பண்ண எதுவுமே செய்யல, ஒழுக்கத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு,
நல்லா இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டார். யார் சொன்னா? ஜனங்க சொன்னாங்க. ஆண்டுக்கு பலியிடுறதுக்காக ஜனங்க இது எல்லாத்தையும் எடுத்து வாங்க சொன்னாங்க. அதனால நான் ஆண்டுக்காக செய்யறதுக்காக இதெல்லாம் என்ன பண்ணேன்? ராஜபாரம் போச்சு. சவுலுக்கு இந்த ராஜபாரம் பிடுங்கப்பட்டு அவருக்கு பதிலாக என்ன பண்ண? தாவீது கிட்ட போயிடுச்சு. அதுதான் மெயின். ஆண்டு சத்தத்துக்கு அப்படி நீங்க கேட்கல, நடக்கல என்று சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை பிடுங்கி இன்னொருத்தத்தை கொடுத்துருவார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிடுங்கி இன்னொருத்தத்தை கொடுத்துருவார். ஹலோ, இருக்கீங்களா? புரியுதாமா? நீங்கள் ஆண்டு சித்தத்தை கரெக்டா நம்ம செய்யல என்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை இன்னொருத்தருக்கு கிடைக்கும்படி செஞ்சுருவார். ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டு பொறுமையா இருப்பார். பொறுமையுள்ள தேவன் தான். அவருக்கு நீடிய பொறுமை, தயவு எல்லாம் இருக்குது. அவருக்கு கிருபையா இருக்கிறார். எல்லாம் அப்படி நல்ல பள்ளி சான்று இருக்குது. ஆனா அவர் எரிச்சல் விட்ட தேவன். பாவத்தை பொறுக்க மாட்டார். பாவியை நேசிக்கிறார். பாவத்தை பொறுக்க மாட்டார். தப்பு செஞ்ச தண்டனை உண்டு என்று காண்பிப்பார். எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்கிற தேவன். பார்ஷியாலிட்டி பார்க்கிற தேவன் அல்ல. நம்ம தான் என்ன பண்றோம்? பார்ஷியாலிட்டி எதிர்பார்க்கிறோம். நம்ம தான் இப்படி இருந்தா இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, அப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, இப்படி வந்தா நல்லா இருக்குமே, அப்படி வந்தா நல்லா இருக்குமே, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அது கிடையாது. உங்கள் வாழ்க்கை தரத்தை கண்ணால பார்த்து முடிவு பண்ண கூடாது. கண்ணால பார்க்கிறதும் காதால கேட்கிறதும் ஒண்ணுமே இல்லை. அது என்ன என்று புரிஞ்சு இது எனக்கு நல்லதா, என் வாழ்க்கைக்கு நல்லதா, என் குடும்பத்துக்கு நல்லதா, அதை விசாரித்து அதை அறிந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி செஞ்சோம் என்று சொன்னா நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு என்ன நல்லது என்று அவருக்கு தெரியும். உங்களை விட உங்க தேவனுக்கு உங்களுக்கு என்ன தரணும்னு அவருக்கு நல்லா தெரியும். நீங்க சூஸ் பண்றதை விட ஆண்டவர் உங்களுக்கு சூஸ் பண்றது சூப்பரா இருக்கு. தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? நம்ம ஒருத்தர் விரும்புவோம், இல்ல ஒருத்தர் விரும்புவோம், ஏதாவது பண்ணுவோம், செய்வோம். அது அவங்க தான் வேணும், அவர் தான் வேணும், அவர் இல்லாம நான் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவோம்? வந்துருவோம். வாரம் நல்லா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டுக்குள்ளாலே இல்ல, அந்த ஆண்டு உறவுக்குள்ளாலே நீங்க வரவில்லை. நிறைய பேர் சந்தேகம் நல்லா இருப்பாங்க. ஆனா ஆண்டு உறவுக்குள்ளாலே இல்லை என்று சொன்னா போக என்ன ஆகும்? போக ஏதாவது நடக்குதா? பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு ஆரம்பத்திலேயே பிரச்சனை வந்துருக்கும். இவன் பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க, அவன் பேச்ச இவங்க கேட்க மாட்டாங்க, இவன் அடிக்க அவன் இவன் அடிக்க, ஒரு பக்கம் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உறவுக்குள்ளாலே சரியா மேட்ச் ஆகல. நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டோம், ஆண்டு மேட்ச் பண்ணல. கர்த்தருக்குள்ளாலே இருந்தோம் என்று சொன்னா, உண்மையா இருந்தோம் என்று சொன்னா உண்மையான அன்பு வெளிப்படும். சரி, ஆண்டு சொல்லுவோம் வாயை விரிவாத ஆண்டு நான் அதில் என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். எதுக்கு திறக்கணும்னு தெரிய மாட்டேங்குது வாயை. தேவையில்லாத அலுவலகத்தினாலே மாட்டிக்கொண்டோம் வாயினால. வாய் எதுக்கு, வாய் ஆண்டு எதுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. வாய் பேசுற வாய் கேட்டா நல்ல வார்த்தை வர மாட்டேங்குது, தேட வேண்டியதா இருக்குது. இப்பெல்லாம் கீழ்ப்படிதலே இல்லை, கீழ்ப்படிதலே கிடையாது. நான் எதுக்கு உனக்கு கீழ்ப்படியணும், நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும், அப்படிதான் இருக்குது. நரகம் திறந்துருக்கு, வாய் குழந்துட்டு இருக்கு. ஆதாரம் நிறைய இடத்துல எது எப்படி செயல்படுறது தெரியல. ஆண்டவர் புருஷனை தலையா என்ன பண்ணாரு? குடும்பத்துல தலையா வச்சிருக்கிறார். மனைவி என்ன பண்ண சரீரமா வச்சிருக்கிறார்.
அங்க சரீரத்துல அங்கமா வச்சிருக்க. இருதயம் செய்யற வேலையை மூளை செய்யாது. அதை செய்ய ட்ரை பண்றதுனால தான் பிரச்சனை வருது. இருதயத்துல உணர்ச்சி இருக்குது, அன்பு இருக்குது. அது அவங்க ஒரு மனைவியோட வேலை. அது அது இருதயத்தோட வேலை இருக்கோ அது அப்படிப்பட்ட வேலை இருக்குது. ஒரு மனைவியோட வேலை, ஒரு பெண்ணோட வேலை. கணவனோட வேலை என்னது? மைண்டு, யோசிக்கிறது, தெளிவா யோசிக்கிறது, எதையும் தாங்கக்கூடிய ஒரு இது, எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுகிறது. நிறைய பேர் இந்திய இருதய செய்ய வேண்டிய வேலையை மைண்ட் செய்யறோம். உங்களுக்கு நல்ல ஹார்ட் கொடுத்துருக்கிறாரு, பெண்களுக்கு நல்ல ஹார்ட்டை கொடுத்துருக்காரு. எதுக்கு? எல்லாவற்றையும் பொறுமையோட அன்போட செய்யறோம். அப்போ குடும்பம் செழிக்கும். நான் இப்படிதான் செய்வேன் மைண்ட் நினைக்கிற மாதிரி மைண்டோட செல்வம் பண்ணிட்டா நம்ம தலையா சில பேர் நம்ம பெண்கள் தலையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தப்பே. அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். குடும்பத்துல பிரச்சனை என்னன்னா பெண்கள் தலையா இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டனால தான் என்னது பிரச்சனை ஆரம்பிக்குது. குடும்பத்துக்கு தலையை புருஷன் வச்சிருக்காரு. புருஷனுக்கு தலையா, புருஷனுக்கு மேல என்ன பண்ணாரு? ஆண்டவர் இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, தோழ சொல்றாரு, எதுவா இருந்தாலும் உனக்கு எதாவது புரியலையா, நீங்க யாருக்கும் இது புரியலையா, புருஷன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. உங்க வாழ்க்கை புரியுது புரியலையா? இப்போ வந்து நிறைய பேர் எல்லாம் என்ன பண்றாங்க, சுத்தனால தெரியும். ஆனா நிறைய பேருக்கு ஊருக்கு எப்படி போகணுன்ற அளவுக்கு தெரியாது. எங்க வீட்டில் அதுதான் நடக்கும். எங்க ஒய்ஃப் திரும்ப வீட்டுல இருந்து வேலைக்கு போக தெரியும், வேலையிலிருந்து வீடு வருது, அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது. இங்க வர தெரியும், இங்க வர கூட தெரியாது, ஊருக்கு தெரியாது. அது நான் தேவை, பொண்ண தேவை, எல்லாத்துக்கும் பொண்ண தேவை. அதனால ஆர்டர் என்ன பண்ணாரு வச்சிருக்கிறேன். பிறந்ததுலேருந்து வீட்டில் உங்களுக்கு கல்யாணமாகி போன வரைக்கும் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு வழிநடத்தவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு துணையை தான் கொடுக்குறாரு, தனியாக உங்களை விடலை. எதுக்கு துணை கொடுக்குறாரு? உங்களை பாதுகாத்து உங்களுக்காக எல்லா காரியங்களும் செய்து உங்களுக்கு ஒரு பக்க பலனாக இருக்கு. ஆனால் கணவனாக சடத்தில் கணவனாக நம்ம பக்க பலனாக இருக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவோம், நீங்களும் என்ன பண்ணுவோம், அதே இதில் அவங்களுக்கு ஹெல்ப், அந்த ஹெல்ப் உதவி செய்யணும். குறை சொல்லக்கூடாது. தேவையில்லாத வாய் எந்த சூழ்நிலையும் தெரியாது. வெளியேருந்து வருவாங்க, வேலையிலேருந்து வருவாங்க. நம்ம பிரச்சனை பெருசா தெரியும் நமக்கு. அவங்க என்ன பிரச்சனை பார்த்து வராங்க நமக்கு தெரியாது. அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பிரச்சனை கேட்கு. தவறு. உட்கார்ந்து பொறுமையா எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு எல்லாம் உடனே வரணும்னு பேசிடக்கூடாது. அதுக்காக உட்காந்து டயர்டாக தண்ணி எல்லாம் கொடுத்து டீ காஃபி கொடுத்து அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் ரெஸ்ட் ஆகிட்டு அப்புறம் மைண்ட் ரெஸ்ட் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது, என்ன பண்ணலாம், அதுதான் உண்மையா. அது மாதிரி பண்ணி பாருங்க. சண்டை வருதாரு, சண்டை வராது. வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனையை கழட்டி விட்டு வச்சுருங்க. என்ன சண்டை தான் வரும். புரிஞ்சு கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்க. லைஃப்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். வாழ்க்கையை ஆண்டோட சித்தத்தோட இணைச்சு செஞ்சோம் என்று சொன்னா, புரிந்து கொள்ளுதல், ஆண்டோட சித்தத்தோட இணைச்சு செஞ்சோம் என்று சொன்னா சரியா இருக்கும். முழுமையான கம்ப்ளீட் லைஃப் வாழலாம். பாதி வாழ்க்கையை வாழ்ந்து வேஸ்ட் வாழாமே இருக்கலாம். முழுமையான வாழ்க்கையை வாழுகிறோம். இந்த ஆண்டு எடுத்து பயன்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறேன். தயவு அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறேன். அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன்
எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வனுக்கு அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஹalleluya. யார் சாட்சி கொடுத்தார்? தேவன் சாட்சி கொடுத்தார். சவுல் நல்லா ஆட்சி செஞ்சான். அதுக்கப்புறம் எல்லாரும் போக போக நாஸ்தி ஆயிடுச்சு. செய்யக்கூடாதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சதுனால அவன்கிட்ட பிடுங்கி தாவீதுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தார். ராஜபாரத்தை தாவீதுக்கு கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பான். அவருக்கு தெரியும் தேவனை எப்பொழுதும் தொழுது கொண்டு இருந்தான். தேவனை எப்பவும் ஆராய்ச்சிட்டு இருந்தான். இன்னார் தட்டு வாசிக்க ஆரம்பிச்சான். ஜெபிக்க ஆரம்பிச்சான். எல்லாரோட இணைந்து இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு பலன் இருக்குது. ஒரு சிங்கத்தை வாயை கிழிக்கிற அளவுக்கு பலன் இருக்கு. கடி வாயை கிழிக்கிற அளவுக்கு பலன் இருக்குது. கோலியத்தெல்லாம் அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கோலியத்தெல்லாம் நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்க மேல கான்ஃபிடென்ட்டா இருப்பாரா? அந்த அளவுக்கு தாவீது மேல அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. உங்க மேல எப்படி இருக்காரு சொல்ல முடியுமா? உங்களே ஆண்டவர் அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்க பில்ட் அப் பண்ணணும். ஆண்டவர் சொல்லும் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். எல்லாரையும் பார்த்து சொல்லணும். நீங்க என் சித்தத்தை எல்லாம் கண்டிப்பா செய்வீங்க. ஒரு புள்ளி மாறாம கண்டிப்பா செய்வீங்கன்னு அவர் கான்ஃபிடென்ட்டா உங்களை பார்த்து சொல்லணும். இப்ப வசனத்தை வாசிப்போமா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு சவுல் என்ன பண்ணான்? தள்ளினான். எனக்கு வேண்டாம் அவன் தள்ளி. ஏன்னா அவன் சித்தத்தை ஆண் சித்தப்படி செய்யல. ஆண் சொல்லி கீழ்ப்படில உன்னை தள்ளிடுவாரு. தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பார்க்கிறாரு. ஒவ்வொரு மூமெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்னன்னா நீங்க உட்காருதலும் எழுதலும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க நடந்தாலும் ஓடினாலும் பாதத்துக்கு போய் படுக்கப்பட்டாலும் அங்கே அவர் கை பிடிக்கும். ஆகாயத்தை சென்று எடுத்து நீங்க பறந்தாலும் அங்கே அவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, யுஎஸ்ஏ போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவர் உங்க மேல கவனமா இருக்கிறார். ஒவ்வொருத்தர் மேல கவனமா இருக்கிறார். இப்ப எதுக்கு பாக்குறாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறீங்களா இல்லையா என்ன பண்றாரு? பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இப்ப நல்லா இருக்கும், இப்ப நல்லா சௌகரியமா இருக்கும். ஆனா போக போக என்ன பண்ணும்? புளிச்சு போயிடும். வாழ்க்கையை புளிச்சு போயிடும். ஏன்னா ஆண்டு உறவுக்குள்ளால இல்ல. ஆண்டு நினைச்சபடி வாழ முடிய மாட்டேங்குது. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை பழகின வாழ்க்கையா மாறிடுது நிறைய பேருக்கு. வாழ்க்கை வாழலாம், குணப்படலாம். யார் என்ன கேட்க போறா? போறோம், வர போறோம், சாயங்க போறோம், 2 கல் எழுதி போறோம். அப்ப திரும்பி வரும்போது 6 நாள் என்ன செய்யறோமோ சித்தா இருக்கிறோம். ஒரு ஞானஸ்தானம் என்னங்க? ரட்சிப்புனா என்னங்க? ரட்சிப்புன்னு சொல்லும் போது இலவசமா நமக்கு கொடுத்த, நம்ம எதுவும் காசு கொடுத்து வாங்கல. ரட்சிப்பு கரெக்டா? காசு கொடுத்து வாங்கல, இலவசமா நமக்கு கிடைச்ச ரட்சிப்பை நம்ம வீணடிக்கிறோம், போக்கடிக்கிறோம். ஆண்டவர் விரும்புற மாதிரி வாழ முடிய மாட்டேங்குது. ஏன்? உண்மையான ரட்சிப்பை பெறல. உண்மை ஆண்டுக்குள்ள உறவுல இல்ல. ஆண்டு விரும்பும்படி வாழ முடியல. ஏன்னா உண்மையா நீங்க ரட்சிக்கப்படல. ஏற்றுக்கொண்டீங்க, ஏற்றுக்கொண்டோம், எல்லாம் பண்ணோம், அவன் தெய்வத்தை நம்புறீங்க. ஆனா செயல்ல காட்ட முடிய மாட்டேங்குது. ரட்சிப்பின் வாழ்க்கை அவசியம். ஒழுங்கா வாழ்றது அவசியம். வாழ்ற வாழ்க்கை, நினைச்சபடி வாழ்றது வாழ்க்கை. ஆனா அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறோம், சபையில் அங்கத்தினர் ஆகிறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா செயல்முறையில காட்ட மாட்டேங்கிறோம். எல்லாரும் செயல்முறையில காட்ட மாட்டேங்கிறோம். காட்டணும். நீங்கள் யார் என்று அவருக்கு காட்டணும். அவருக்கு உங்க மேல கான்பிடன்ட் வரணும்.
எப்படி தாவீது மேல அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் சொல்லபடியெல்லாம் செய்வான். அந்த கான்ஃபிடென்ட் உங்க மேல ஆண்டவர் வைக்கணும். நிறைய பேருக்கு நமக்கு கான்ஃபிடென்ட் இல்ல, நம்ம மேலே நமக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா மைண்ட் நிலையா இல்ல, யோசிக்க மாட்டீங்க. நீங்க மைண்ட் கிடையாதுங்க, உங்கள் இருதயத்தை வச்சு யோசிங்க. மைண்டை பத்தி யோசிக்கிறவங்க அவங்க யோசிப்பாங்க. நீங்க என்ன பண்றோம், மைண்டை வச்சு தான் என்ன பண்றோம், குழம்பிட்டு. பெண்கள் பலவீனமான பாண்டம் என்று சொல்வதற்காக நீங்கள் இருதயத்தை வச்சு யோசிப்பீங்க. அது பலவீனமான ஒரு ஏரியா. உங்களுக்கு இருதயத்துக்கு பட்டதை நீங்க என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. உங்க மனசுக்கு தோணுதை நீங்க என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு குவிக் பதம் பண்ண, மனசுக்கு தோணுதை ஆண்ட பாதத்துல வச்சுட்டு அவன் என்ன சொல்றா கேட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது இந்த சைடு வரும்போது உங்க மைண்ட் என்ன யோசிக்கிறோம் அதான் செய்வாங்க. நாங்க என்ன ஏத்துக்காத நான் சேர்த்து ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், அவனுங்க மைண்ட்ல என்ன யோசிக்கிறோம் அதான் என்ன பண்ணுவோம், செய்வோம். லாஜிக்கலா யோசித்து பார்ப்போம். லாஜிக்கலா செய்யக்கூடாது, இல்ல லாஜிக் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி. மென்ஸ்க்கு சொல்றேன், லாஜிக்கும் இருக்கணும், அதோட ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆவிக்குரிய காரியங்களும் கலந்து இருக்கணும். ஆவிக்குரிய விதையும் இருக்கணும், கலந்து இருக்கணும். ரெண்டு கலந்து செஞ்சோம் என்று சொன்னா சூப்பரா பண்ணலாம், குடும்பத்தை நடத்தலாம். யோசனை எல்லாம் அறிந்தவர். அல்லேலூயா. கவனமா இருக்கீங்க, என்ன யோசிக்கிறீங்க, எப்படி பண்றீங்க, என்னெல்லாம் செய்றீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு உங்களுமே நோக்கமா இருக்கிறார். அதனால நீங்க கவனமா செய்யுங்கன்னு சொல்றேன். லாஜிக்கலா யோசிக்கிறது நல்லதான், ஈஸி தான். ஆனா அதுல தெய்வத்துவமும் இருக்க வேண்டும். உங்கள் யோசனையில தெய்வத்துவமும் என்ன பண்ணும், இருக்கணும். ஆவியானவரை கைடன்ஸா வச்சுக்கணும். தலைவர், குடும்ப தலைவரா இருக்கிறீங்க, ஆவியானவர் என்ன பண்ணுங்க, கைடன்ஸா வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க உங்க லைஃப் எப்படி இருக்குது. எல்லாம் நம்ம சுயத்தோட நம்ம செய்யணும்னு பாக்குறோம். நம்ம உழைப்ப நம்ம 100% போடணும்னு நம்ம பாக்குறோம். என்னோட உழைப்பு, என்னோட வேலை நான் வச்சு செய்யணும்னு நம்ம பாக்குறோம். முடியாது, உடம்பு நாஸ்தி ஆயிடும். ஆண்டோட வேலை இல்லாம எதுவும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் குறித்து அவர் ஸ்தோத்திரம் செய்கிறவராக, அவரை துணையாக கொண்டு இருக்க, அவரை சார்ந்து இருக்க. பிறகு உங்களை ஃபாலோ பண்றவங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கும், உங்களை ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், ஃபேமிலியோட உறவுல அதிகமா நீங்க பலப்படுவீங்க. அதுதான் நிறைய லேக் இருக்கு குடும்பத்துல. ஆவியானவர் குடும்பத்துல இணைஞ்சு இல்லை. உங்கள் எல்லா காரியங்களும் அனுதினம் நீங்க செய்யற காரியத்துல ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது. நீங்க சமைச்சாலும் பொழிச்சாலும் எது பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் அங்க அவரோட பங்கு இருக்கணும். ஏன்னா உங்கிற ஆதாரம் அவர் கொடுக்குறது. ஏன்னா நம்ம செய்யும் ஆண்டை செய்யும் போது ஆண்டோட சித்தத்தை செய்யறது எப்படி செய்யணும்னா கேள்வி கேட்காம செய்யணும். அது எப்படி நடக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, நீ இப்படி சொல்லிட்டீங்க, எப்படி நான் இதெல்லாம் செய்யலாம், நல்லா இருக்குமா, அது நல்லா வருமா, அதுதான் நம்ம பேச்சு வருது. இப்படி செஞ்ச நல்லா சஜஷன்ஸ் கொடுக்குறது ஆண்டவருக்கு. அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நம்ம இங்க இருக்கல. ஆண்டவர் சொன்னது என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்காம செய்யணும். கீழ்ப்படிதல் அதுலதான் காட்டணும். ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஒரு புள்ளி மாறா செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. முன் வந்து செய்யற பில்லிங்கி, முன் வந்து செய்யறவங்களா இருக்கும். அவனுக்கு சித்தத்தை கேள்வி கேட்காம செய்யணும். எல்லாத்துக்கும் வாழ்த்து பண்ணணும். நான் பண்ணுறாங்க, நான் செய்யறாங்க. ஆனா முன் வர மாட்டேங்கிறோம். இடத்துல ஊழியத்திலேயா இருக்கட்டும், எல்லா பர்சனல் காரியங்களா இருக்கட்டும், சபையில முன் வர மாட்டேங்கிறோம். வீட்டிலேயே நிறைய நேரத்தில் முன் வர மாட்டேங்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எடுத்து அடி சந்தேகப்படுறோம். நிறைய நேரத்துல நல்லா வருமா, இது பண்ணா நல்லா வருமா, இப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஏதாவது பண்ண போய் எப்படியாவது ஆயிடுச்சுன்னா,
கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு வச்ச காலத்துக்கு வைக்க கூடாது. சில பேர் உண்மையானி வைக்கவே மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. விசுவாசத்திலே எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் கிரியை நடப்பிக்கிறவர் கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். விசுவாசத்திலே துவக்கிறதையும் முடிக்கிறதும் அவர் தான் செய்கிறார். அல்லேலூயா. நீங்க எதுவுமே பண்ணல, நீங்க எடுத்து வைங்க, அடி எடுத்து வைங்க, பிறகு அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முடிச்சது. நாம் தேவனுடைய கற்பனை கைக்கொள்வதே அவரிடத்தில் அல்லேலூயா. தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூர்வதாம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் கற்பனைப்படி செஞ்சீங்கன்னா அவரில் அன்பா இருக்கிறீங்க அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களாமா? ஈஸியா சொல்லுங்க. தேவனுடைய கற்பனைப்படி செஞ்சீங்கன்னா நீங்க அவங்க மேல அன்பா இருக்கீங்க அர்த்தம். ஒருத்தர் மேல அன்பு வைத்தோம் என்று சொன்னால் அவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவோம், செய்வோம். அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், பிள்ளைகள் அப்பா இருக்கீங்கன்னா பிள்ளைகள் என்ன பண்ணா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க தயாரா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க கூடாது, கெட்டுக்க கூடாது. வாங்கி கொடுக்க பிள்ளைங்க அடம் பிடிக்கும். என் பிள்ளைய அப்படிதான் அடம் பிடிக்கும், பயங்கரமா அடம் பிடிக்கும். முடியாது முறை மனசுல அப்படியே அமைதியாகும். பண்ணணுங்க. பிள்ளையை வளர்க்க வேண்டிய வழியில என்ன பண்ணணும், வளர்க்கணும். முடியாதுன்னா முடியாது. நோ மீன்ஸ் நோ. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ, எப்படி வேணுமோ அந்த நேரத்துல தேவைக்கேற்றபடி என்ன பண்ணுவோம், செய்யறதுக்கு ஆண்டவர் வெள்ளத்தையும் சத்துவத்தையும் நம்ம அர்த்தம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அன்பு இல்லை என்று சொன்னால் எதுவும் செய்ய முடியாது. அன்புல தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். தேவன் மேல் அன்பு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுபடி என்ன பண்ணுங்க, செய்வீங்க. முழுமையா செய்வீங்க. பாதியில செய்ய மாட்டீங்க, முழுமையா செய்வீங்க. கேள்வி கேட்காம செய்வீங்க, முன்வந்து செய்வீங்க. நீங்க 3 காரியம் பார்த்தோம். முழுமையா செய்யணும், கேள்வி கேட்காம செய்யணும், முன்வந்து செய்யணும். எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஆண்டவர் தடை போடல, ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, செய்கிறத ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு. அல்லேலூயா. என்கரேஜ் உங்களை ஊக்குவிக்கிறார். அல்லேலூயா. நீங்க செய்கிறத ஆண்டவர் என்ன பண்றாரு, ஊக்குவிக்கிறார். நான் வாசிக்கல திரும்பியும். நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூர்வதா, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவர் கற்பனைகள் என்னது, பாரமானவைகள் அல்ல. உங்களுக்கு ஆண்டவர் கற்பனை பாரமா இருக்காது. நம்ம கேட்கணும், உங்களை வழியை வழியின்படி என்ன நடத்துங்க, இந்த வழியின்படி என்ன நடத்துங்க. நீங்க என்ன செய்யணும், நீங்க தூயவனா இருக்கீங்க, நான் களிமண்ணா இருக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மறைந்து கொள்ளுங்க. ஆண்டவரை என்ன முழுமையா மறைந்து கொள்ளுங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அது. நான் எதுவும் செய்ய முடியாது, நமக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். நமக்காக காத்து கொண்டு இருக்கும் போது கரெக்டா என்ன பண்ணுங்க, பிடிச்சி என்ன பண்ணுங்க, மறைந்து அதன்படி என்ன பண்ணுங்க, என்னை செய்யுங்க. நான் எதுவும் செய்ய முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, வாழ்க்கைய நடத்துங்க சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. கடைசியாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் ஜெபம் 9-10 வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.
எல்லாத்தையும் செய்யுங்க. சுத்தம் நிறைவேறட்டும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. எல்லா கண்ட்ரி கூடிய நம்ம ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் ஆண்டவர், துதிக்க தகப்பனே. துதிக்கு மத்தியில் வாசம் செய்கிறவங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் நீர் அதை தகுதிப்படுத்துங்க. நாங்கள் ஆண்டவே எந்த விதமான காரியத்திலே ஆண்டு நீங்கள் நான் எதிர்கொண்டாலும் நீர் ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க. ஒன்றுக்கு குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்க கர்த்தாவே. தேவை எல்லாம் சந்திங்க ஆண்டவே. எங்கள் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் நீர் அறிவீங்க. எங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. அதன்படி எங்கள் வாழ்க்கை நீங்கள் நடத்துங்க. நாங்கள் ஒரு காரியம் பிளான் போட்டுக்கலாம் கர்த்தாவே. ஆனால் அது எதுவாக வேலைக்காக நீங்கள் எங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கள் வாழ்க்கையில் செய்ய கர்த்தாவே. அந்த ஒரு குறையில்லாமல் நடத்துங்க. எந்த ஒரு காரியத்தில் தயவு இரக்கம் உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் எங்களோடு இருந்து நீ செய்கிறார் கர்த்தாவே. உங்ககிட்ட எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நீர் அந்த தயவு பாராட்டி எங்களை நடத்துங்க. வந்து ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் அந்த குறைவில்லாமல் நடத்துங்க. வெள்ளப்படுத்துங்க. பெரியவர் ஆண்டு பெரிய காரியம் செய்யுங்க. துதி கனமைந்து எல்லாமே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே ஆமென். எல்லோரும் நாத்துமாவே சோதரி என் முழுவதுமே நாமத்தை சோதரி நாத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சமாதானம் சந்தோஷம் என்று வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கப்பட்டு மனிதர்களோடு இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர்.